3 கோடி சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதன். இந்த வழக்குடைய பின்னணி என்ன? கடந்த 2006 ஆண்டு முதல் 2011 ஆண்டு காலகட்டத்தில் அமைச்சரக பதவி வகித்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அவருடைய மனைவி மற்றும் மகன் மீதான இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் இவர்கள் 3 பேரும் ஏற்கனவே வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவு எதிர்த்துதான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி வேலுமுருகன் விசாரணை நடைபெற்று வந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகை வாதங்களும் முன்வைக்கப்பட்டது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தரப்பில், அதாவது குடும்ப சொத்துக்களையும் அறக்கட்டளை சொத்துக்களும் குற்றம் சாட்டப்பட்ட தங்களுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை தவறாக குற்றம் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட விடுவித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்று வாதிடப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதங்களில் தற்போது தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வேல்முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய மறு ஆய்வு மீதான அந்த உத்தரவை இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதாவது எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவருடைய குடும்பத்தின் மீதான சொத்து விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதே போல அமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணை முடிக்க வேண்டும் என்றும் தற்போது கடலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.